rejoicing for your breath, a new and glorious morn. Fall on your knees. Ah, the angel voices on divine honor. When Christ was born on night, divine honor divine. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களை நான் வாசிக்கட்டும். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். Luke 2:8 and 9. For there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. And behold, an angel of the Lord stood before them, and the glory of the Lord shone around them, and they were greatly afraid. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று அந்த இரவிலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை உண்மையும் உத்தமாய் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அடிக்கடி நான் நினைத்து பார்ப்பது, ஒரு தனி மனிதனுக்கு அல்ல, ஒரு கூட்டம் மேய்ப்பர்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கிறது. என்ன இது? நிஜம். தேவ தூதன் வந்து நிற்கிறான். ஒரு மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசிக்கிறது. திடீரென்று ஒரு இருட்டிலே ஒரு பெரிய வெளிச்சம், மகிமை. ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படித்தான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் அவர் பிறந்த செய்தியை சொல்லும் பொழுதும் இருந்தது, அவருடைய வாழ்க்கையும் இருந்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா ஒரு மனிதனாக பூமிக்குள் இறங்கி வந்து இயேசு என்ற பெயரில் தோன்றுகிறார். அன்று இரவு நடந்த அந்த அற்புதமான சம்பவம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் மகிமையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முழு சரித்திரத்தையும் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று பிரித்தார்களே. ஆம், இயேசுவுக்கு முன் நம்முடைய வாழ்க்கை, இயேசுவுக்கு பின் நம் வாழ்க்கை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த இருள், சந்தேகம், சோர்வு, பலவீனம், போராட்டம், பாவம், சாபம் எல்லாம் கிறிஸ்துக்கு முன். கிறிஸ்து பிறந்து நம்முடைய பாவங்களுக்காய் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு, தூய ஆவியாய் நமக்குள் வந்துவிட்ட பின்பு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை, சமாதானம், வெளிச்சம், நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆகவே தான் அந்த இரவு மறக்க முடியாத ஒரு இரவு, மகிமையின் இரவு. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பிறப்பின் இரவு உங்கள் வாழ்க்கையிலே மகிமையை கொண்டு வந்த இரவு என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த மகிமை வரட்டும். எனக்கும் இருளில் நான் சூழப்பட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு அனுப்பும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். நீர் என்று மனிதனாய் பிறந்தபோது அந்த காரிருள் நேரத்திலே, இரவிலே தூதர்கள் வந்து மகிமையான செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொன்னபோது எவ்வளோ பெரிய வெளிச்சம், எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய மகத்துவமான துதி பாடல்களின் சத்தம். அது மேய்ப்பர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தீர். அந்த காட்சியை கண்டு அந்த நிஜத்தை அனுபவித்த பின்பு அவர்கள் ஓடிப்போய் உம்முடைய ஊழியத்தை செய்தார்களே. எங்கள் வாழ்க்கையிலும் கூட சுவாமி
உம்முடைய மகிமையை காணும் ஒரு பாக்கியத்தை தாரும். உம்முடைய சத்தத்தை கேட்கும் ஒரு பாக்கியத்தை தாரும். எங்கள் ஜீவியமும் மறக்க முடியாத அந்த இரவை அனுதினமும் நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.